மாசம் தான் எத்தனை வாட்டி பார்த்தாலும் அந்த கடைசி சீன் ஒலிக்கு போடுறான். அவரு கண்ணு போய் படுத்திருப்பாரு. சாவித்திரி அவர்கிட்ட வந்து எங்கண்ணா என்னை விட்டு போயிட்டீங்கன்னு கேட்பாங்க. எங்கேயும் போகலம்மா, நீ கிழிச்ச அன்பு வட்டத்தை தாண்டி என்னால எங்கேயுமே போக முடியலம்மா. இதெல்லாம் பாக்குறப்போ நம்ம ஏன்டா ஏழாவே இருந்துக்கூடாதுன்னு தோணுது. அப்ப எனக்கு 1 வயசு, எனக்கு 10 வயசு. சதா அழுதுகிட்டே இருப்பேன். எடுத்து மடியில போட்டுட்டு கைவீசுமா கைவீசு, கடைக்கு போறான் கைவீசு. இந்த சீனை பாக்குறப்பெல்லாம் எனக்கு ஞாபகம் லட்சுமி ஞாபகம் தான் வரும். ஆயுசுக்கும் நமக்கெல்லாம் இந்த மாதிரி பிரிவு வரக்கூடாது. லட்சுமி, சின்ன செத்த உடனே இந்த பெரியண்ணி மறந்துட்டியா? படிச்ச பொண்ணுக்கு ஒரு கடுதாசி போட கூட தெரியாம போயிடுச்சு. உனக்கு செய்தியை சொல்லக்கூடாது எங்களை தடுத்து நிறுத்திட்டாங்கண்ணா. தடுத்து நிறுத்திட்டாங்களா? யாருமா அந்த மகராசனுக்கு? ஜிடிஆர் முதலாளிங்கதான். அவங்க வீட்டு பொண்ணுக்கு யாரோ எழுதின மொட்டை கடுதாசிய சின்ன நன்னா எழுதிச்சேன்னு சொல்லி அண்ணனை கூப்பிட்டு அடிச்சு மிரட்டி இருக்காங்க. ஒத்துக்கிட்டாலாவது மன்னிச்சு விட்டுடுவாங்கன்னு நினைச்சு செய்யாத தப்பு செஞ்சேன்னு சொல்ல அண்ணனை சித்திரவதை பண்ணி கொண்டுட்டாங்கண்ணா. இந்த அக்கிரமத்தை தட்டி கேட்க இந்த ஊர்ல எவனுமே இல்லையாமா? ஜிடிஆர் முதலாளிகளை பகச்சுக்கிட்டு இந்த ஊர்ல யாருன்னு இருக்க முடியும்? ஐயா கும்பிடு. ஐயா வீரபத்ரன், உட்கார். என்ன விசேஷம்? விஷயம் கேள்விப்பட்டேன். என்ன விஷயம்? அதுதான் நம்ம பாப்பாவுக்கு யாரோ ஸ்கூல் பையன். அது முடிஞ்சு போன கதையா. வேற என்ன விசேஷம்? ஒண்ணு இல்ல. உனக்கு ஒண்ணு இல்லைங்கிறது ஊருக்கே தெரிஞ்ச விஷயமாச்சே. வந்த காரியத்தை சொல்லு. ஐயா தயவுல முனிசிபல் எலெக்ஷன் நிக்கலாம் இருக்கிறேன். இல்ல, எலெக்ஷன் செலவுக்கு ஐயா நீங்க பண உதவி செஞ்சீங்கன்னா தான். முனிசிபல் எலெக்ஷனுக்கு என்னையா பெரிய செலவு? ஐயாவுக்கு தெரியாதுன்னா இந்த காலத்துல எந்த பய ஓட்டு போடுறதுக்கு பணம் இல்லாம நடந்து வர்றேங்கிறான். கார் வேணுங்கிறான், சினிமா காட்டுங்கிறான், பிரியாணிய கட்டி கொடுங்கிறான், போச்சது மைக்கு, மீட்டிங் பேசுறவனுக்கு கூலி, மீட்டிங் கேட்கறவனுக்கு கூலி, எதிரி மீட்டிங்க கல்லடிக்கிறவனுக்கும் கூலி. கூலி கொடுத்து மீட்டிங்க இல்ல கூட்டம் சேர மாட்டான்ல. எவ்வளவு வேணும்? இது எவ்வளவு? 10,000. கணக்கு இவங்க எல்லாம் ஒரு 10,000 கொடுத்தானு. ஆமா, உன்னை ஏத்து நிக்கிறது யாரு? நான் தான் காளிமுத்து. யோ, வந்த விஷயத்தை சொல்லியா? முனிசிபல் எலெக்ஷன் விஷயமா இன்னைக்கு வர சொன்னீங்களே, அத ஞாபகப்படுத்த வந்தேன். ஆமா ஆமா, உன்னை ஏத்து நிக்கிறவன் யாரு? அவன் தாங்க இந்த ஓடிக்கு போன வீரபத்திர பையன். எஜமா மாத்திரம் கொஞ்சம் மனசு வச்சுங்க, அவனை நான் மண்ண கப்ப வச்சிருக்கேன். என்ன செலவாகும்? என்ன ஒன்னும் அதிகமா வேண்டாம், ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா போதும். கணக்குல காளிமுத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க. நன்றி. நமக்கும் மனஸ்தாபம். பணம் தரேன்னு சொல்லிட்டேன்ல, இந்த உலரெல்லாம் ஜனங்கள்ட்ட வச்சுக்கியா? இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.